என்ன முதலாளி சோகமா இருக்கீங்க? துக்க நிவாரணி கொண்டு வரட்டுங்களா? இப்ப வேணாண்டா. லோக்கல் லோகநாதனும் சீம சண்முகமும் வந்துட்டோம். அப்புறம் ஆரம்பிப்போம் கச்சேரி. அந்த காலத்துல கச்சேரியில நான் மட்டும்தான் பக்க வாத்தியம். இப்ப புது புது வாத்தியம் எல்லாம் வந்திருக்கு. என்னடா தனியா புலம்புற? டோப்ரா உஸ்திரா தவரிஷி மாஸ்திரா. பையா சீமை உட்காரு. என்ன வீட்லயே சீம சரக்க போட்டு வந்துட்டியா? தவரிஷி மகரிஷின்னு உளறிட்டே வர்ற. அவனும் ரஷ்யாவில இருந்து மீனம் பாக்கத்துக்கு லேண்ட் ஆனேனா அந்த ரஷ்ய மொழி பழக்கத்துல வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டேன். ரஷ்யாவா? ஏயா முந்தா நாள் உன்னை யாரோ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. எவன் பார்த்தான்? எவன் பார்த்தது? நான் தாங்க பார்த்தேன். தனியா மிதிக்கிறேன் பாரு. அது ஒண்ணு இல்லைங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினை பிடிச்சி ரஷ்யாவுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டு போனேன்னா அந்த ட்ரெயின் ரஷ்யாவுக்கு போகாதான். திரும்பி வந்துட்டேன். ஏயா அமெரிக்காவுக்கு போறேன் ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னு அடுத்தவங்க கிட்ட டூப் போட்டுட்டு இருந்தேன். இப்ப எங்கிட்ட ஓட ஆரம்பிச்சியா? யோ கச்சா முச்சா கியா மியாவ் டொல் டொல். என்ன அது? ஏதோ நாய்க்கு பிறந்த பூனை கத்துற மாதிரி ஒரு கெட்ட சத்தம். நோனோ இந்தியாவுக்கு வந்து இப்படி உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேனே அப்படிக்கிட்டேன். இனிமே ஜப்பான் சிங்கப்பூர்னு ஏதாவது உளர்னா அடிச்ச கொண்டு விடுவேன். அப்ப ஆலண்டுக்கு போனேன் போலண்டுக்கு போனேன்னு சொல்லாமா? மதர்லாண்ட்லயே உன்னை சமாதி வச்சிடுவேன். சினிமாக்கு பொண்டாட்டி அழைக்க போனேன். நீரு ஆமா நானே தான். அந்த சமயம் பார்த்து தும்மல் வந்துருச்சு. தும்மிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் மேல தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன படாத பாடுபட்டு அவளை கீழே இறக்கி விட்டேன். அந்த களைப்புலையே நான் தூங்கிட்டேன். உனக்கு ஏன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு இப்ப புரியுது. யோ பெரியசாமின்னு பேருக்கு தகுந்த மாதிரி உடம்ப வச்சிருக்கிய, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா என்ன? எனக்கு கூட ஆசைதான். ஒருத்தன் யோசனை சொன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சா உடம்பு கச்சிரமா கமலஹாசன் மாதிரி ஆயிடும்னு. மூஞ்சி அவன் சொன்ன வேகத்திலேயே கிணத்துல போய் சொப்புன்னு குதிச்ச. ஒரு சொட்டு தண்ணி இல்லாம வெளியே போயிடுச்சு. இனிமே நீச்ச பழகிற இந்து மகாசமுத்திரத்தான் போக வேண்டியது வரும். அதுலயும் ஒரு ஆபத்து இருக்குது. எப்படி? மனசாமி கற்பனை பண்ணி பாரு. நான் கோமணத்தை கெட்டிக்கிட்டு கரையோரமா நீந்திக்கிட்டு இருந்தேன்னா கரை மேல நின்னு பாக்குறவன் என்ன நினைப்பான்? நீர் யானைன்னு நினைப்பான். நீர் யானை நினைச்சு சுட்டுடுவான். அது நினைச்சுதான் பயமா இருக்குது. இந்த ஜென்மத்துல நீ நீந்த முடியாது. ஐயோ அங்க பாத்தீரா ஒரு ஓம் சக்தி வருது. ஊரை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம். 10 10 ஓம் சக்தின்னு கோஷம். நமக்கும் பொழுது போக வேண்டாமா? அவட்ட கொஞ்சம் வேடிக்கை காட்டுவோமா? ஐயா புருஷனால கைவிடப்பட்டவனா இப்படி பிச்சை எடுத்து இதுல வர்ற பணத்தை மறுபடியும் புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஓஹோ முதல்ல இங்கதான் வரேன். ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்க. காணிக்கை தானே வேணும். ஏதோ கொண்டு வர்றேன். காணிக்கை வேணும் தர்றேன். பத்து 20 30 40 ரூபா பெரிய காணிக்கை தான்.